புனித லூர்து அன்னை ஆலயத்திலே இந்த சிறப்பு நற்செய்தி விழா அல்லது இறை வார்த்தை விழா இந்த நாளிலே நடக்கின்றது. இந்த இறை வார்த்தை பெருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு இதை வழிநடத்துவதற்காக வந்திருக்கின்றவர்களையும் இதை சிறப்பான முறையிலே அமைத்து தந்திட எல்லா வழிகளிலும் உதவி செய்தவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். தொடக்கத்திலேயே இந்த நல்ல நேரத்திலே இந்த சிறப்பு நற்செய்தி விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இந்த இறை வார்த்தை விழாவிலே நமக்கு சிறப்பான வழிகாட்டுதலை தந்து இறை வார்த்தை நம்முடைய விசுவாசம், அதாவது இறை நம்பிக்கை, இறை வார்த்தை, இந்த இரண்டும் தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது, ஆணிவேராக இருக்கின்றது, உச்சமாக இருக்கின்றது, ஊற்றாக இருக்கின்றது. எனவே இந்த இறை வார்த்தையையும் இறை நம்பிக்கையையும் இதயத்திலே ஏந்தி ஜெபிக்கின்ற மக்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் எல்லாம் இந்த ஆலய வளாகத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த சிறப்பு நற்செய்தி விழாவை நமக்கு நடத்தி தர வருகை தந்திருக்கின்றவர்கள் சகோதரர் ஜான்சன் செக்யூரா. இவர்களை நீங்கள் எல்லாரும் நன்கு அறிந்தவர்கள். காரணம், இந்த நற்செய்தி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பலர் ஏற்கனவே அவர்கள் நடத்தி இருக்கின்ற நற்செய்தி கூட்டம் அல்லது இறை வார்த்தை திருவிழாவிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டவர்கள். அதே போல இன்னும் அதிகமான பேர்கள் பல இடங்களிலிருந்து புதிதாகவும் வந்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே சகோதரர் அவர்களுடைய இந்த நற்செய்தி விழாவிலே கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் பங்கெடுத்து பயன் பெற்றிருக்கின்றீர்கள். சகோதரர் ஜான்சன் செக்யூரா நம்முடைய மறை மாவட்டத்திலே பல பங்குகளிலே, குறிப்பாக நம்முடைய பங்கை சுற்றி இருக்கின்ற பல பங்குகளிலே இந்த ஜெப கொண்டாட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த ஜெப கொண்டாட்டத்தினால் பலனடைந்த பலரை நான் சந்தித்திருக்கின்றேன். அவர்களிடத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றேன். பிரதர் நடத்துகின்ற இந்த ஜெப கொண்டாட்டத்திலே ஒரு வித்தியாசம் உண்டு என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். இறை வார்த்தை, இறை நம்பிக்கை, இந்த இரண்டையும் மையப்படுத்தி யார் ஜெபிக்கின்றார்களோ அங்கே இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு அடித்தளத்திலிருந்து அவர்கள் ஜெபிப்பார்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள், தங்களுடைய உரையை ஆற்றுவார்கள் என்று நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை இன்று நேரடியாக நானும் அனுபவிக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் அந்த இறைவனுடைய அற்புத செயல்களை இந்த நேரத்திலே நாம் சகோதரரோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய பங்குக்கு, இந்த புன்னை நகர் பங்குக்கு முதல் முறையாக இந்த நற்செய்தி கூட்டத்தை நடத்தி தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற சகோதரர் ஜான் செக்யூரா அவர்களை புன்னை நகர் பங்கு மக்கள் சார்பிலும் இந்த நற்செய்தி கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவர் சார்பிலும் நான் வருக வருக என்று அன்போடு வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடையையும் அணிவிக்கின்றேன். அதோடு இந்த நற்செய்தி விழாவுக்காக ஏற்கனவே வந்து பல முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து, வழக்கமான நற்செய்தி கூட்டம் போலல்ல, இந்த கூட்டத்திலே உள்ள செலவுகளை கூட அவர்களை பொறுப்படுத்தி செய்கின்றார்கள். அப்படி எல்லாவற்றையும் நடத்துகின்ற அந்த நற்செய்தி குழுவிலே உள்ள அமைப்பாளர்கள், அன்பர்கள், பாடகர்கள், இசை கலைஞர்கள், அதே போல இந்த விழாவிலே இந்த நற்செய்தி கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று இந்த நற்செய்தி கூட்டத்தில் நாம் கலந்து கொள்வோம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை புதுப்பிப்போம்,
நம்முடைய அருள் வாழ்வில் ஒருபடி உயர்வோம். நம்முடைய இறை நம்பிக்கை, இறை வார்த்தை என்ற அடித்தளத்திலே நாம் இறைவனிடமிருந்து ஏராளமான அருள் வரங்களை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் அனைவரும் இந்த அருமையான இந்த நற்செய்தி விழாவிலே பங்கேற்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. A very, very good evening to all of you. உங்கள் அனைவருக்கும் மிக மிக இனிதான மாலை வணக்கங்கள். And today there's going to be a great thing that we are going to experience the power of the Holy Spirit. இன்று நாம் மிக அதிகமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த மாலை வேளையிலே நாம் அனுபவிக்க போகின்றோம். So we are going to take the example of a great woman of God, Mother Mary, as an example today, this evening, and taking her example, we are going to renew our mind, and just like she did, we are going to do, and we are going to see the mighty hand of God on our life. இன்று நாம் இறை பெண்ணான இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாளை நாம் எடுத்துக்காட்டாக இந்த நாளிலே நாம் நினைவிற்கு கொண்டு வரப் போகின்றோம். அந்த அன்னை எவ்வாறு இறை சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகிற்கு மீட்பரை கொண்டு வந்தார்களோ அந்த எடுத்துக்காட்டை உள்ளத்தில் இருத்தி நாம் இன்று தியானிக்க போகின்றோம். So let's quickly go to the Gospel of Luke chapter 1 verse 26 onwards. நாம் வேகமாக லூகாஸ் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து இப்போது வாசிக்க கேட்போம். In the 6th month, the angel Gabriel was sent from God unto a city of Galilee named Nazareth, to a virgin espoused to a man whose name was Joseph, of the house of David, and the virgin's name was Mary. And the angel came in unto her and said, Hail, thou art highly favored, the Lord is with you. Blessed are you among women. And when she saw him, she was troubled at his saying, and cast in her mind what manner of salutation this should be. And the angel said to her, Fear not, Mary, for you have found favor with God. And behold, you shall conceive in your womb, and bring forth a son, and shall call his name Jesus. He shall be great, and shall be called the Son of the Highest. And the Lord God shall give unto him the throne of his father David. And he shall reign over the house of Jacob forever, and of his kingdom there shall be no end. Then said Mary unto the angel, How shall this be, seeing I know not a man? And the angel answered and said to her, The Holy Ghost shall come upon you, and the power of the Highest shall overshadow you. Therefore also that holy thing which shall be born of you shall be called the Son of God. And behold, your cousin Elizabeth, she has also conceived a son in her old age, and this is the 6th month with her, who was called barren. For with God nothing shall be impossible. And Mary said, Behold, the handmaid of the Lord, be it unto me according to your word. And the angel departed from her. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம்,
கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். Praise the Lord. Praise the Lord. Look at that verse number 28 again. 28வது வசனத்தை இப்போது நீங்கள் கவனியுங்கள். The Bible says the angel came in and said to her. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, வானதூதர் மரியாவுக்கு தோன்றி இவ்வாறு கூறினார். The angel said to her. வானதூதர் மரியாவிடம் சொன்னார். The angel did not touch her. வானதூதர் அன்னை மரியாவை தொடவில்லை. The angel did not pray over her. வானதூதர் அன்னை மரியாள் மீது கரங்களை விரித்து ஜெபிக்கவில்லை. But the angel opened his mouth and said a word. ஆனால் வானதூதர் வாயை திறந்து அன்னை மரியாளிடம் ஒரு வார்த்தை பேசினார். The angel spoke God's word to her. வானதூதர் ஆண்டவருடைய வார்த்தையை மரியாளிடம் பேசினார். In other words, it was just like God speaking to Mother Mary. வேறு விதமாக சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் அன்னை மரியாளிடம் பேசினார். We always say the rosary, Hail Mary full of grace. Hail Mary full of grace. நாம் எப்போதும் ஜெபமாலை இவ்வாறு நாம் சொல்கின்றோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்கின்றோம். So the angel spoke to her and said, Mary, you are full of grace. வானதூதர் மரியாவிடம் தோன்றி அவரை பார்த்து, மரியே, நீர் அருள்மிக பெற்றவர் என்று கூறினார். What is the meaning of the word grace? அருள் என்றால் அதற்கு பொருள் என்ன? Somebody who is sitting here will be saying grace is God's unmerited favor. இங்கு அமர்ந்திருப்பவர்களில் சிலர் சொல்லலாம், இது கடவுளிடமிருந்து எதுவும் ஏற்புடையவர்களாக இல்லாது இருக்கும்போது பெற்றுக்கொண்ட நன்மை என்று சொல்லலாம். Or something that I did not earn but God has given me. நான் எதையுமே சம்பாதிக்காத போது கடவுள் எனக்கு கொடுத்தது என்று சொல்லலாம். Or something that I do not deserve and yet God gives me. நான் தகுதி இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று சொல்லலாம். But the word grace means God's power given to you as a gift from God. ஆனால் அருள் என்று சொல்லும்போது இது ஆண்டவருடைய வல்லமை நமக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று பொருள். So all that the angel did was to speak to her the word of God. வானதூதர் செய்தது எல்லாம் இதுதான். அன்னை மரியாளிடம் இறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை பேசினார். And Mary, who heard the word, began to question what he is talking about. அவ்வாறு வானதூதர் பேசும்போது அன்னை மரியாள் வானதூதரிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். The Bible says she was troubled at his appearance. இந்த தோற்றத்தை கண்டு, வானதூதரை கண்டு அன்னை மரியாள் இந்த செய்தியை கேட்டு கலங்கினார் என்று விவிலியம் கூறுகிறது. Hallelujah.
ஹalleluya. She was troubled at his presence. இந்த வானதூதருடைய தோற்றத்தை அவர் முன்னால் வந்ததை பார்த்து அவர் கலங்கினார். The next line says, the angel said to Mary, fear not. அடுத்த வசனம் இவ்வாறு சொல்கின்றது, வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து அஞ்சாதீர் என்று கூறுகின்றார். For you have found favor with God. ஏனென்றால் அவர் கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளார் என்று கூறுகிறார். And he is speaking to her and saying, these are the things that are going to happen. You will have a son. He will be the son of the Most High God. His kingdom will never end. அவர் இவ்வாறு சொன்னார், நான் இந்த வார்த்தைகளை உம்மிடம் சொல்கின்றேன். நீர் கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அந்த மகன் தாவீதின் அரியணையை அவர் தந்தையாகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் பெரியவராய் இருப்பார் என்று கூறினார். Please understand, every word that she is speaking about the prophecy or the promise of God that God wants to manifest in Mother Mary's womb. இந்த வானதூதர் பேசுவது எல்லாம் இறை வார்த்தைகள் தான். இறை வாக்குகள் நிறைவேறும்படியாக அன்னை மரியாளின் வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகும் என்ற அந்த தெரிவை அவர் வெளிப்படுத்துகின்றார். Even if it is God's plan and God's will for Jesus to come through the womb of Mother Mary, he cannot bring that son into this world without Mother Mary saying yes to what he has planned. தந்தையாகிய கடவுள் இவ்வாறு தன் ஒரே மகனை இந்த உலகத்தில் குழந்தையாக பெற்று, அதாவது பிறந்து வளர வேண்டும் என்று அவர் விரும்பினாலும் அவரால் தனியாக இதை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் அன்னை மரியாள் இதற்கு ஒப்புதல் அளித்தால் தான் தந்தையாகிய கடவுளின் திருவுளம் திட்டம் நிறைவேறும். Again and again, right from Genesis 1, you will find God speaking his word. God speaking his word to his people. And all those who believe and agree his word are receiving everything that God has spoken in his word. தொடக்க நூலில் இருந்து நாம் இவ்வாறு பார்க்கின்றோம். தந்தையாகிய கடவுள் மனிதர்களிடம் அவர் பேசுகின்றார். தொடர்ந்து அவரது திட்டங்களை அவர் வெளிப்படுத்துகின்றார். அவருடைய குரலை, அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஒப்புதல் அளித்த மனிதர்கள் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றியதாக நாம் பார்க்கின்றோம். Imagine for a young virgin girl that she gets a prophecy without getting married, that she is going to get pregnant. Imagine what will be a situation. ஒரு திருமணமாகாத ஒரு கன்னி பெண் ஒரு இறை வாக்கை வானதூதரிடம் இருந்து இவ்வாறு கேட்டபோது, தான் கன்னியாக இருப்பதனால் இன்னும் கணவனை அறியாத காரணத்தினால் இந்த இறைவாக்காக இருந்தாலும் இது எப்படியாகும்